கோடி ரூபாய் பணம் லாரியில கோயம்புத்தூருக்கு வருதுடா. உடனுக்குள்ள நுழைகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். பார்க்க தானே போறீங்க இந்த கோழியோட ஆட்டத்தை. ஐயோ பைரவரு, ஐயோ கோழி லாரி மாறிடுச்சு. இது ஏன்டா முதல்ல சொல்ல முட்டா போய் தாத்தா. ஐயோ பைரவா, நான் உனக்கு வார வாரம் விலைக்கு போடுறேன், என்ன விட்டுரு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதான் விழுந்துட்டாயே. எல்லாம் உன்னால் தாண்டா வந்தது. இந்த சீன்லாம் தலைவர் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் மாசு. நான் வெறும் தமாசுரா. என்ன வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா ஏன்டா பண்ணேங்கறீங்க? அப்படின்னா தளபதி விஜய் வச்சு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கேன். பேசாம அதை பண்ணு. ஏய் ஏன்டா சாப்பிட்ற சாப்பாடுல அப்படியே மண்ணு போலான்னு பாக்குறியா? அப்படியே அச்சு வாயிலாம் வச்சிருவேன். கம்முன்னு ஆரஞ்சு சாப்பிட்றா. இவன் தாங்க நம்ம ஹீரோ கோழி குமார். கோழி குமார்னோட ஏதோ விராட் கோலி மாதிரி கிரிக்கெட்டர் நினைச்சிடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே கோழி குஞ்சா திருடி திருடி கோழி குமார்னு ஃபேமஸ் ஆனாரு. இந்த கேடி காமெடி ஸ்டார் தன்னோட ஜோடியா நினைச்சது யார தெரியுமா? கோடிக்கணக்கான ரசிகர்களோட லேடி சூப்பர் ஸ்டார. சிஸ்டம் சரியில்லைன்னு நம்ம தலைவர் சொன்னது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இவன் வாழ்க்கைக்கு கனக்கச்சிதமா பொருந்தோம். ஏஞ்சலுக்கு பக்கத்துல நிக்கிற எரும மாடு மாதிரி, கண்ணுக்குட்டிக்கு பக்கத்துல நிக்கிற பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிற இவன் கொக்கைன் வித்த கோகிலாவுக்கே கோலம் போட்டான். ஆனா விதி இவன் வாழ்க்கையில விக்னேஷ் சிவனா வந்து விளையாண்டுருச்சு. சரி சமத்தா ஒரு பொண்ணை பிடிப்போம்னு சமந்தா கிட்ட சம்மர் சால்ட் அடிச்சான். ஆனா சைத்தா மாதிரி சைக்கிள்ல வந்து நின்னாரு நாக சைத்தன்யா. எல்லாரும் லவ்வுக்கு யமனா நிக்க கமிட் ஆகாத உமனா தேடி தமன்னாவுக்கு டிக் அடிச்சான். என்னடா இடுப்புல கை வச்சுட்டானேன்னு கடுப்பாவீங்களா? அது இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்காக 2000 ரூபாய் கொடுத்து எடிட் பண்ணதுங்க. இவங்க தாங்க கோழி குமாரோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி. ஏய் ஏதோ லாட்டரியில 1 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி சந்தோஷமா வர குளுக்கோஸ் பிடிங்க மூஞ்சி மேல வச்சிரும். கம் நில்லு மாமா. லெஃப்ட் சைடா ரைட் சைடா அதெல்லாம் சொல்ல முடியாது. சும்மாரு தம்பி, நம்ம சின்ன சின்ன திருட்டா பண்ணி ஃபேமிலியோட ஜாலியா தானடா இருந்தோம். ஏண்டா மாப்ள பிக் பாக்கெட் அடிச்சோமா, கிடைக்கிற காசுல கோட்டை அடிச்சோமா, படுத்தோமா இல்லாம இதுக்கிட்ட 50 கோடி 100 கோடி ஆசைப்பட்டு இப்படி நாய் கடிச்சு படுத்துனுக்குற. திருடி துன்ற குடும்பத்துல புடிங்கி துன்றவன்டா நீ. எனக்கு அட்வைஸ் பண்றியா? டேய் மானகட்ட மாமா, நானும் கம்முன்னு தானே பேட்டை படம் பார்த்துன்னு இருந்தேன். இதோ உக்காந்து இதை வங்குறங்க பேட்டை கேட்ட போட்டு அனுப்பிச்சது நாய் காண்டாயி என்னை வேட்டையாடிச்சு. டேய் இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா பண்றேன்? என் லட்சியமே தமனாவை கல்யாணம் பண்ணி பாம்பேல போய் செட்டில் ஆகணும்டா. அதுக்காக நாய் கச்சாலும் சரி, நீங்க எல்லாம் சேர்ந்து கச்சாலும் சரி. வணக்கம். வணக்கத்தை 1 கிலோமீட்டர் இருக்குது. குருநாதரே ரொம்ப நாள் கழிச்சு வராரு. சகல வசதியோடு சௌகரியமா இருக்கியா? வெளியதான் கட்டி விட்டுருக்கேன். எடுத்துன்னு வந்து அடிப்போம். உன்ன 6 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றின்னு வந்து 10 நிக்கிற சௌக்கியமா இருக்கான்னு கேட்குறேன். ஆமா நீ பஞ்ச பரதேசி மாதிரி இருப்பியா? இப்ப பஞ்சாப் பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்கிற. என்ன மேட்ரு? கத்திய காட்டி பணத்தை பறிக்கிறத விட பக்தியை காட்டி பணத்தை பறிக்கலாம். தெளிவா சொல்றேன். ஆண்டவன் பேரை சொல்லி டொனேஷன் புக் அடிக்கிறோம், பணத்தை கலெக்ஷன் பண்றோம். மாமா ஹாஸ்பிடல் பில்லு 3000 ரூபாய் கண்ணா தான்டா வெளியே விடுவானுங்க. நம்ம கரண்ட் பில்ல கட்டறது இல்ல, ஹாஸ்பிடல் பில்ல கட்ட போறோம். அங்க பாரு டாக்டர் சொல்றது எல்லாம் முன்னாடி போய் யாராவது இருக்காங்க போய் பாரு. போ. அது ஏன்டா எடுக்கற? காயிலாங்கல்ல போட்டா ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். போட்டு சுட்டு போட்டாலும் கம்பி போறதுக்கு புத்தி போல. கட்டல மட்டும் விட்ட. யோ யார் நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்தீங்க, அழகா தூக்கிட்டு வந்துட்டீங்க. அண்ணே யூடியூப்ல சினிமாவை தப்பு தப்பா விமர்சனம் பண்ணுவோம்ல, இவன் தான் ப்ளூ சட்டை பூரா. எம்எஸ்ஆர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம பட்டுமலை பங்களாவை பத்தி தப்பு தப்பா விமர்சனம் பண்ணி யூடியூப்ல போட பார்த்தான். அதான் நேரா வீட்டுக்கு போய் குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டான். அவன் பேசுனதை நீங்களே பாருங்க. வெல்கம் டு கோவைtalkies.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொழில் அதிபர் வைரமணியோட பட்டுமலை பங்களா பத்தி தாங்க. இந்த பட்டுமலை பங்களாவோட கதையை பத்தி பார்த்தோம்னா வாசே பார்க்காம மிக கேவலமா தப்பு தப்பா அந்த பங்களாவை கட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல பெட்ரூம், பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல பாத்ரூம். வீடு விளங்குமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படிதான் அதர பழசா இருக்கு விட்டு தொலைகான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் இதை விட மோசமா கேவலமா லாஜிக்கே எல்லாமே கட்டி தொலைச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த பட்டுமலை பங்களா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்களாவை வாங்குறதும் ஒண்ணு, பரலோகத்து டிக்கெட் வாங்குறதும் ஒண்ணு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல்ல பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டா அவன் கோடி கணக்குல முதல் போட்டு பிசினஸ் பண்ணா 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ப்ளூ சட்டைய மாட்டிக்கிட்டு மூஞ்ச கூட கழுவாம கழுத்தை கூட திருப்பாம அடுத்தவனை பத்தி அசிங்க அசிங்கமா விமர்சனம் பண்ணுவ இல்ல? விமர்சனம் பண்றது என் உரிமை சார். அது உரிமையா? எருமையா? சட்டையை முதல்ல மாத்தணும்டா.
இப்ப பண்றா விமர்சனம். ஏய் நம்ம கேமரா எடுங்கடா. சரிண்ணா. டேய் பேசுறா. இந்த பட்டுமலை பங்களா பத்தி பாத்தீங்கன்னா உலகத்துல வாஸ்து பிரகாரம் கட்டின ஒரே பங்களா இதாங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான்னு வச்சுங்களேன், வைக்கிற ஒரு அடியும் வாழ்க்கையில மறக்க முடியாத மரண அடியா இருக்குங்க. அண்ணா இனிமேல் யூடியூப்ல சைக்கிள் டியூப் பக்கம் கூட போக மாட்டேன், என்ன கொண்டாதீங்கண்ணே. உன்னையா டார்லிங் நான் கொல்ல போறேன். டேய் சொல்லாமலே படத்துல வர லிவிங்ஸ்டன் மாதிரி இவன் நாக்க கட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் பேபானு விமர்சனம் பண்ணடா. சிஷ்யா, நம்ம கோவில் டொனேஷன்ல அடிக்கிற பணத்தை ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துடுவோம். அப்படியே அச்சனா கோயில பத்தி பேசிதான் ஒரு அம்மா ஜோரா மாட்டிக்கினாங்களே, என்னை மாட்டி விடலான்னு பாக்குறியா? முன் நில்றா. ஏடா மாமா அங்க பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்ன தங்கத்தை வாரி தட்டுல அடிக்கிறாரு? டேய் கோழி, அவர்தான்டா நம்ம பவர் ராசா. தவர் ராசாவா? இவரை பார்த்தா டெய்லி பேப்பர்ல வர மாதிரி இருக்கிறாரு. என்னப்பா சொல்ற? ஆமா, பெரிய பிசினஸ்மேன் மாதிரி இருக்கான்னு சொன்னேன். இவரை பிடிப்போம். என்ன கமான் முருகா. தலி நின்ற பென்சில் போடா. வணக்கம் முருகா. முருகா முருகா சொல்லிட்டு எப்படி மேட்ரு ஓபன் பண்ணுங்க. வணக்கம் முருகா. சொல்லுங்க முருகா. குடும்பத்தோட பழனிக்கு பாத யாத்திரை போய் வந்தோம். அப்போ பழனி ஆண்டவ கோமணத்தோட இருக்கிறத பார்த்து என் குடும்பமே குமிரி குமிரி உக்காந்து அழுதுச்சு. அதனால முடிவு பண்ணிட்டோம், பழனி ஆண்டவனுக்கு தங்கத்துல 8 முழம் வேஷ்டி கட்டலான்னு டொனேஷன் கேட்டு வந்துக்கிறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எத்தனை லட்சம் செலவாகும்? திடீர்னு கேக்குறான். 10 லட்சம். 10 லட்சம் மொத்தமா நானே தரேன். ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாது. நீ வெளியே தெரியாம சொல்லிட்டு எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. அதே மாதிரி என் பேரும் வெளியே வரக்கூடாது, எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. தலை அஜித் இவரு பண்றது வெளியே தெரியக்கூடாது. அப்படியே ஏத்த முருகா, தங்கத்துல வேச்சு கொடுக்குற ஓகே. அதே முருகனுக்கு தங்கத்துல சட்டை போட்டா அதையும் சேர்த்து போட்டுருங்க. 25 lakhs ஒரே செக். முழுகை சட்டாவே போட்டுறோம். முருகா, நான் முருகன் கொடுக்குற நன்கொடை நமக்குள்ளே இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. நீங்களே வந்து சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்ல மாட்டோம். இனி உன் மூஞ்சில நாங்க முழிக்க மாட்டோம். நீங்க போங்க. சொல்லுங்க முருகா. முருகா, சைபர் எது போடலையா? சைபர்லாம் கரெக்டா போட்டுக்கிறீங்க, சைன் மட்டும் தான் போட மறந்துட்டீங்க. என்னடா சொன்ன? ஏன் முருகா? என்னடா ஆரம்பத்துல என்னடா சொன்னேன்? இத்தனை லட்சம் வேணாலும் தரேன், ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னலடா. இப்ப செக்ல கையெழுத்து போட்டா என் பேர் வெளியே தெரியும்லடா லூசு. மாப்ள, இவன் நம்மளோட பெரிய பிராணா இருப்பான் போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய லதா ஜுவல்லரி ஓனர் பேசுறேன். இவன் தான் அந்த ஓனரா? இவன் டிவி தந்தால டார்ச்சல் பண்ணுவான். மண்டபத்தில் என்ன பேச போறான்? போய் பக்கத்தில் நின்னே கேட்போம். நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் தான். அது உன் தப்பு இல்லடா, கொப்பமான தப்பு. மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அதை விடவும் பழைய மண்டியை டிவியில பார்த்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க லதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு எந்த நகை பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போயிட்டே இருங்க. எத்தாதான் போலீஸ் பிடிச்சிடறாங்களே. வெளியில போய் 4 கடை ஏறி இறங்கி பாருங்க, அப்புறம் என்னுடைய ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. 4 கடைக்கு ஓட்டை போட்டாதான் செக்யூரிட்டி சேஃப்டியா போட்டு வச்சுக்கிறீங்களா? குழப்பம் எங்கேயா நடக்குது? எப்படி சேட்டு பேசினாலும் கேட்டு போட்டுட்டே இருக்க. துமாரா ஃபேமிலி கோன் ஹை? என் ஃபேமிலி துகாராம் சேட்டோட பேத்தியோட பேத்திரா நானு. ஆதார் கார்டு இல்ல சொல்லி கொரோனா வைரஸ்ல அடிபட்ட மாதிரி. கார் டிரைவருக்கு ஏன் கை கொடுக்குறீங்க? இல்ல இல்ல, இவரு சர்குணா ஸ்டோர்ஸ் ஓனர். ஆடி தள்ளுபடி ஆஃபர் லெஜண்ட். குட் மார்னிங். மார்னிங்டா. இவன் தான் அதா? நீ பேசியா சாவடிப்ப, அவன் ஆடியா சாவடிப்பான். உங்களுக்கு ஆடி மாசம் வந்துட கூடாது. ஹாய் பியூட்டி கேர்ள். தள்ளி நின்றான், சமூக இடைவெளி கடைபிடிறான். தீபிகா படுகோனை விட அழகா இருக்க. பை த பை, அடுத்த மாசம் பொங்கலுக்கு ஒரு ஆட் பண்றேன், என் கூட வந்து ஆட முடியுமா? உன் கூட ஆடுறதுக்கு குப்பனார்ல தலை குத்தலாம் நானு. 5 crores ஒரே பேமெண்டா தரேன், வரீங்களா? சமா ஃபிகர் ஆகுறீங்க நீங்க. வாங்க இப்ப போய் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போடுவல்ல, எப்ப போடுறீங்க? ஆமா, அது என்ன மீச? இது சின்ன வயசுல இருந்தே நான் மஞ்சா தேய்ச்சி குளிக்கல, அதான் மீச வந்துச்சு. ஏய், என்ன வாய்ஸ் ஆம்பள மாதிரி இருக்கு? இது நைட் ஃபுல்லா ராவா வச்சேன், அதான் தொண்டை கட்டிச்சு. டேய், உனக்கு தொண்டை முக்கியமா இல்ல ஆள் முக்கியமா? ஆமா, உன்னோட பேரு? என் பேரா தேவஜோதி. அதான் ஜோதியா இருக்கு. ஏய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கையடியா. அப்போ உன் புருஷன்? என் புருஷன் எங்க பொறுக்குறான்னு தெரியாம விஜய் தேவகண்ட அவர் தான் புருஷன். தலையில முடியே இல்லாம இருக்க நாவனா சார் ரொம்ப தொங்க விட்டுக்கிறீங்களோ? உனக்கு கல்யாணம் ஆனதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. சரி, இந்த ஜோதி எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த பிரின்ஸ வேணா கொடைக்கானல் மலையில இருந்து தள்ளுறதுக்கு ரெடி. அது கொடைக்கானல் மலையில இருந்து தள்ளுவியா? உன் பேர் என்ன? ராஜகோபால் ஜெயின். ராஜகோபால் ஜெயினா? ஜெயின் வம்சத்துல இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டதே இல்லடா. நீ ஜொல்லரி ஓனர் இல்ல, ஜொல்லு ஓனர். என்ன பீடா போட்டி எல்லாம் ஒரே நிக்கிறானுங்க. எப்பா மொழி எதுரெல்லாம் எல்லாம் வாங்கப்பா. டேய் மண்டா கூட உன்னதா நல்லா ஏத்தி. காஜல் அகர்வால் 50,000. என்னம்மா வீட்டுக்கார ஜெயம்ரே வரலையா? காஜல் அகர்வால் 50,000. அக்ஷய் குமார் 50,000 ரூபாய். அக்ஷய் குமார் 50,000 ரூபாய்.
அணில் இலை உரல் தர்பார் சுனில் செட்டி 1 lakh. தர்பார் சுனில் செட்டி 1 lakh. அப்பளே சேட்டு விட்டு கல்யாணத்துல மொய் அழுது வாங்கணும்னு அக்கௌண்ட்ல போட்டு வேண்டியதான். என்னப்பா பேர் குட்டி எல்லாம் போய் நிக்கிறேன். பணம் எங்கப்பா? எதுக்கியா பணம்? சாப்பிட்டியா? மொய் எழுதுற இடத்துல நிறைய ஃப்ராட் நடக்குதுன்னு சேட்டோட அக்கௌண்ட்ல ஸ்ட்ரைட்டா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏடிஎம் காலத்துல பேனாவோட உட்கார்ந்துருக்காங்க. எங்க அக்கௌண்ட்ல எப்ப பணம் போட போறீங்க? ஐயோ 20 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கோம்டா. 2040ல ஒவ்வொரு ஆதார் அக்கௌண்ட்லயும் 40 லட்சம் ரூபாய் போட போறோம். அவன் டிஜிட்டல் இந்தியா பேர்ல அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு போயிட்டானுங்க. முருகா சௌக்கியமா? டேய் எதுக்கு அங்க வந்த? மறுபடியும் சைன் போட செக் கொடுத்தாதியா? யோ சொட்ட இப்பெல்லாம் செக் கிடையாது. ஸ்ட்ரைட்டா கேஷாவே கொடுத்துறாரு. நாங்க நம்ப மாட்டோம்டா. மாப்பிள்ளை வீட்டுக்கு 1 லட்சம், பொண்ணு வீட்டுக்கு 1 லட்சம். இந்த எழுதிக்க முருகா. பரவாயில்ல மாப்பிள்ள. அவர் செஞ்ச தவறு உணர்ந்து திருந்திருச்சு. அவன் ஒன்னும் திருந்தவே இல்லடா. 2000 ரூபாய் நோட்டுக்கு 20000 நோட்டு வச்சு வச்சுக்கிறாங்க. சிரிக்காரா டென்ட் கொட்டாவாயா? தம்பி ஒரு சைபர் தான தம்பி. விடுங்க தம்பி. இப்ப நோட் அடிக்கிறதும் நிப்பாட்டுறதும் சகஜம் தானே தம்பி. ஃபியூச்சர்ல இதெல்லாம் தேவைப்படும் தம்பி. அத கூட மன்னிச்சிருவனா. காந்தி போட்டாக்க பயிலா மொட்டை ராஜேந்திரன் போட்டா வச்சுக்கிறேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இவருதான் மொட்டை ராஜேந்திரனா? நான் பார்த்ததே இல்லையே தம்பி. எப்படிடா பாப்ப? எப்போ உள்ள இருந்தா பார்க்க முடியாது, வெளியே வந்தா தானே பார்க்க முடியும். சரி விடப்பா, தெரியாம அடிச்சிட்டேன். நீ தெரியாம தானே அடிப்பா. இப்ப நான் தெரிஞ்சு அடிக்கிறேன். இதுக்கு எப்படி பண்றாயில 50000 நோட்ல என்னடா பண்றது? சிவகார்த்திகேயனும் கமலஹாசனும் அந்த லேடி கட்ட போட்டு எப்படிதான் சமாளிச்சாங்களோ. இந்த கட்ட போட்டா பிளஸ் இருக்குன்னு பார்த்தா இப்படி அலையறானுங்க. முதல்ல இதை கைட்டி தூக்கி அடிச்சிட வேண்டியதுதான். விட மாட்டேன். அந்த பீரோ புல்லிங் பார்ட்டி ஏன்றது தப்பிக்கவே முடியாது. அவனை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்ல ஷூட் பண்றதுக்கு நான் கமிஷனர் ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஐயோ கேட்னா இவங்கிட்ட மாட்டிக்கும், கேட்லனா அந்த மொட்டை சேட்டுக்கிட்ட மாட்டிக்குமே. மொட்டை சாருக்கான வேற ஒரே லைன்ல இருக்கானே. எப்ப பாட்டு பிடிப்பான்னு தெரியல. ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் சிங்கம். இந்த மானி என்ன பண்ண போதோ? பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஃபேமிலியே இருக்காங்களாம். ஆனமலையில நம்பர் 5 மேரி தெரு தான் அவங்க அட்ரஸ். அவங்கள உடனடியா கூட்டிட்டு வந்தா நம்ம பட்டுமலை பங்களால இருக்கிற பேய் எல்லாம் நிச்சயமா ஓட்டிடுவாங்க. டேய் அண்ணே ஆனமலைக்கு போங்க. அட்ரஸ் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நம்பர் 5 மேரி தெரு. அங்க ஒரு பேய் ஓட்டுற குடும்பம் இருக்கும். அவங்க மொத்த பேரும் அள்ளிடுவாங்க. கரெக்டா அட்ரஸ் சொல்லும்போது சங்கூதிட்டாங்களே. ஐயோ மேரி தெருவா மாறி தெருவா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு தடவை அட்ரஸ் கேட்டலாமா? கேட்டா நமக்கு சங்கூதிடுவாரு. கன்ஃபார்மா சொல்றேன், நம்பர் 5 மாறி தெரு தான்டா. பேச அழகு பைத்தமாவை போட்டிருக்கேன். ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். அந்த அம்மா பேச பார்த்தே தெரியல. இது பேயோட்டுற வீடே தான். வீட்டுல யாருங்க? யாரும் இல்லாதனால தான் நாங்க உள்ள இருக்கிறோம். நீங்க யாரு? உங்க மூஞ்சிங்க எல்லாம் பார்த்தா டிக்டாக்ல பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது. எங்க வீட்ல அவ்வளவு அழகான பொண்ணு இல்லையே. என்ன மேட்ரு? நாங்க வைரமணி அண்ணன் வீட்டுல இருந்து வந்திருக்கோம். நீ வைரமணி வீட்டுல இருந்தாவா இல்ல கவுண்டமணி வீட்டுல இருந்தாவா? என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? பட்டுமலை பங்களால பேய் ஓட்டணுமா? உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. ஏண்டா எனக்கு ஒழுங்கா பைக் ஓட்ட தெரியும். எவன்டா எனக்கு பேய் ஓட்ட தெரியும் சொன்னா? பேய் ஓட்டுற வீடு மாறி தெருவா மேரி தெருவான்னு மாறி மாறி குழம்பி கரெக்டா மாறி தெருக்கே கூட்டு வந்துட்டான். மேரி தெரு பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ஃப்ராட் வீட்டு அட்ரஸா? எப்பா நீங்க கரெக்டா பேய் ஓட்டுற வீட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. இது பேய் பிடிக்கிற ஃபேக்டரிடா. எங்க பேய் ஓட்டணும் சொல்லி நாங்க ஓட்டுறோம். ஏங்க ஒரு சிவாஜி சிசியா பேய் ஓட்டுறது என்ன பைக் ஓட்டுறது மாதிரி நினைச்சுக்கினியா? நீ பாட்டுக்கு ஈஸியா ஒத்துக்கிட்டே. குருநாதா ஒரு 1 கோடி இருந்தா கூட என்கிட்ட பீடி வாங்குறதுக்கே துட்டு இல்ல. தெரியுது இல்ல? இங்க பார், இப்பெல்லாம் வீட்டுக்கு நாய் இருக்குதோ இல்லையோ, பேய் இருக்குது. பெத்த தாய் இதை நம்புறதை விட செத்து போன பேய் நம்பனா சோறு கிடைக்கும். சரியா சொன்ன. பாக்ஸ் மண்டை. காஞ்சினா பட்டு, கேரளானா புட்டு, பேயினா இட்டு. உன்னை வச்சு ஒருத்த படம் எத்தானா பக்கா லாபத்தை பார்க்கலாம். பாதி படம் எத்தா போதும், மீதி படத்தை நீ பேசியே இழுத்துன்னு போயிடுவேன். அவனை விடுங்க மாப்பிள்ள. நாங்க ஒரு சாமியாரை பாக்குறோம். பேய் ஓட்டுறதுக்கு ஐடியா கேக்குறோம். ஓம் வித்யானந்தா. நான் ஒரு புறம்போக்கு. ஆமா பரதேசி. தெரியும். என்னை யாராலும் பயமுறுத்த முடியாதுங்கய்யா. உன்னை பார்த்து தான் நாடே பயப்படுதே. சூரியனை நிறுத்தி காட்டட்டுமா? ஐ கேன் ஸ்டாப் தி சன். நிறுத்துறாரா? இப்ப பாருங்கய்யா. சன் டிவியை நிறுத்திட்டு சன்னே நிறுத்துறான்றாப்ல. நமக்கெல்லாம் காவலர் சிவன், நயன்தாராவின் காதலர் விக்னேஷ் சிவன். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அதுக்கு தான்டா ப்ளூ நோட்டீஸ் கொடுத்தானுங்க. சாமி ஆவியை எப்படி அடக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா, ஆவி தன்னால அடங்கிடும்.
இருக்குதுடா. பழைய வீடு இது வரைக்கும் யாரும் கத்த மாட்டாங்க. நம்ம கத்த இருந்தவொடனே அந்த கதவுக்கு அதிர்ச்சி ஆயிருக்கும். இதெல்லாம் கார்பெண்ட் பிரச்சனை. ஏதாவது ஆப்புக்கு போய் வச்சுக்கலாம். இதை பார்த்து பேயின்ற வா. பல்பு எங்கடா? எப்படி எரியுது? பல்புக்குள்ள பேய். அதுவும் உன்ன மாதிரி உயிர் கூசலான்னுக்குதுடா. பீஸ் வர பல்பை காமிச்சு எல்லாம் பயமுத்தின்னுக்குறியா? போய் தண்ணி எடுத்தாடா. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன்ல. மாப்ள காத்து ஓவர் அடிக்குது, சுத்துது. இப்ப நிக்கும் பாரு. ஆமாயா? ஓகே. ஓவர் அடிச்சா எல்லாமே சுத்தும் மாப்ள. ஆனா நீ ஓவர் அடிச்சு சுத்தம் பேசுறியே. அதான் 90s கிட்ஸ். வாயா. மாப்ள ரெக்கார்டு நின்னுடுச்சு. ஆனா பாட்டு சத்தம் கேக்குது. இப்ப எனக்கே டவுட் வருது. சந்தேகமே இல்ல, பேய் வாய்ஸ் தான். மாமா யாரோ சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறாங்கயா. என்ன இந்த அம்மா தனியா உட்காந்துருக்காங்க? ஏதாவது நோய் தொட்டு வந்து தனிமைப்படுத்திட்டாங்களா? கை தட்டி விளக்கு காமிச்சா நோய் தன்னால ஓடிற போது. அட நீ வேறம்மா, அதுக்கப்புறம் தான் நோயே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியே ஓடிடும். அது ஒண்ணு இல்லக்கா, குடும்பத்தோட கோயில் திருவிழா கிளம்பியிருந்தோம். இந்த வீட்டுக்குள்ள பூந்து போனா ஷார்ட் விட்டுன்னு சொன்னாங்க. அதாங்க அப்படி வந்தோம். வந்தா எதிர்த்தாப்புல நீங்க உட்காந்துக்கிறீங்க. நீங்க யாருக்கா? இந்த வீட்டு ஓனருங்களா? மாப்ள அது ஓனர் இல்ல மாப்ள, பேய். இந்த கஸ்டமர் கேர் எப்பவுமே இப்படிதான், முக்கியமான நேரத்துல தான் கழுத்து இருப்பானுங்க. நான் தாண்டா சந்திரமுகி பார்ட் 2. பார்ட் 2வா? ஏங்க பார்ட் 1 தானங்க வந்துக்குது. காஞ்சனா பார்ட் 3 வரும்போது சந்திரமுகி 2 வர கூடாதா? தலைவர் டேட் குத்தாருனா 5 வேல எடுக்கலாமே. மாப்ள அப்புறம் அவர் அரசியல் போவானா? நான் என்ன டயலாக் சொன்னாலும் என்ன வச்சு செஞ்சுறானுங்க. கம்ப்ளீட். பேய்மா உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? சொந்த ஊர் சிவகாசி, வந்த ஊர் திருப்பாச்சி. என்ன பேயா இல்ல பேரரசா? வாழ்ந்த ஊர் மதுரை, வளர்ந்த ஊர் திருமலை. சச்சின் ஒரு அழகிய தமிழ் மகனோட காதலுக்கு மரியாதை கொடுத்து குஷியா மேரேஜ் பண்ணன. அவன் நண்பனா காவலனா இல்லாம கிரியா மாறி கத்தி துப்பாக்கி எடுத்து வேட்டக்காரனானா. நான் வில்லை எடுத்தேன், அவன் கில்லி அடிச்சான். நான் தெரியா மெர்சலா போயிட்டு இருக்கும் போது அவன் சர்க்காரோட மாஸ்டர் பிளான் பண்ணி புலி மாதிரி அடிச்சு சுறா மாதிரி கடிச்சு கொண்டுட்டான். இப்ப என் வாழ்க்கை பிகலூதிருச்சு. மாப்ள சில்லாம விட்டுட்டா. யோ லூசி மாதிரி பேசினுங்கற. அது என்ன பேய் மாதிரி பேசுது? பர்மா பேஜால திட்டி செடி வைக்கிற மாதிரி பேசினுக்குது. என்னடா சொன்ன? இல்லக்கா, ஒருவேளை நீங்க தளபதி ரசிகரா இருப்பீங்களோன்னு சொல்ல வந்தேன். அதாங்க, வேற ஒண்ணு இல்ல. தளபதி ஃபேன் கூட மண்டையில ஃபேன் விழுந்தா தல அப்படின்னு தாண்டா கத்தணும். தலை இல்லாம வாழவே முடியாது. இந்த மங்காத்தாவோட அட்டகாசம் இனிமே தாண்டா ஆரம்பம். மேரி தெருக்கு வர வேண்டிய பார்ட்டிய மாரி தெருவுலயே மடக்கிட்டீங்களா? பேய் ஓட்டுறேன்னு வாங்கின பேமெண்ட்ல 50% பேய்க்கே பே பண்ணுங்கடா. என்ன பேய் வாய்ஸ் திடீர்னு பொம்பளை வாய்ஸா மாறுது? ஓ அவளா? டேய் மாமா புட்றா. மாமனுக்கு பேய் புடிச்சிருச்சு. என்ன தெரியலையாடி? நான் தான் உன் புருஷன் சச்சின். நீ செத்த 10 நிமிஷத்துல நான் மாங்காய் சாப்பிட்டு செத்து போயிட்டேடி. இவன் என்ன புதுசா ஒரு பிட்ட போடுறான்? இங்க பார், உயிரோட இருக்கும்போது உங்க அப்பா பாலு நம்மள சேர்த்து வைக்கல. செத்து ஆவி ஆயிட்டோம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சிலுமிச்சு செய்யலாமா? எங்கடி ஓர விட மாட்டேன்டி உன்னை. சச்சன கிடையாது, ஒண்ணு கிடையாதுப்பா. நான் சும்மா பேய் மாதிரி நடிச்சேன். எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க ஆட்டி போடியா? என்னடா கைய? டேய் அது நீ சொல்லாரா? எம்மி கை எடுக்கணுமா? இருக்கட்டும். அப்புறம் என்ன? என்னால மெயின்டெய்ன் பண்ண முடியலடா. நீயே கையோட கூட்டி போயிரு. டேய் இந்த அண்டா எனக்கு வேணாம். டேய் நீ வாடி. நம்ம குடும்பத்துக்குள்ள எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எங்க குடும்பமும் ஒரு தட்டுக்கட்ட குடும்பம். வெளியில சொன்னாங்க. உங்க குடும்பம் ஒரு தரக்கட்ட குடும்பம். அத நாங்களே வெளியில சொல்லிக்கிறோம். அதனால நம்ம 2 குடும்பமும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஆயிடலாம். நல்ல ஐடியா.